வணக்கம் மாணவர்களே. சொற்களை வட்டமிட்டு எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, குடம் அப்படின்றத வண்ணமிட்டிருக்காங்க. இங்க எழுதியும் இருக்காங்க. இதே மாதிரி இதுல இருக்கிற எல்லா சொற்களையும் நாம கண்டுபிடிக்க போறோம். தயாரா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாம். முதல்ல பாருங்க, இங்க என்ன இருக்கு? பா, இ, பாய். பாய் என்ற படத்தை இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ணலாம்? பாய் அப்படின்றத வண்ணமிட்டுட்டோம். இங்க எழுதிக்கிறேன் நானு. பா, இ. நீங்களும் இதே மாதிரி என்ன பண்ணணும்? இங்க கண்டுபிடிச்சிட்டு கீழே அதே மாதிரி எழுதிக்கிட்டே வரணும். சரியா? அடுத்தது இங்க என்ன இருக்கு? மு, ரா, இம். முரம். இங்க பாருங்க, முரம். இது பார்த்துருப்பீங்களே வீட்டில். அரிசி உம்மி எல்லாம் தனியா புடைக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த முரத்தை பயன்படுத்துவாங்க. முரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், வண்ணமிட்டுட்டேன். இப்போ இங்கேயும் நான் எழுத போறேன். முரம். அடுத்தது இது சேரு. சேருக்கு என்ன சொல்லுவோம் நாம? இதோ இருக்கு பாருங்க. நா, இர், கா, லி. நாற்காலி. நாற்காலினா சேர். கண்டுபிடிச்சிட்டேன். இங்க நாற்காலின்னு எழுதிக்கிறேன். அடுத்ததா தே, ரு. தெரு. பக்கத்திலே பாருங்க விளக்கு இருக்கு. வி, லா, இக், கு. தெரு விளக்கு. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? தெரு விளக்கு. ஸ்ட்ரீட் லைட். தெரு விளக்கு இங்க எழுதிக்கிறேன். அடுத்தது என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்தது இதோ இருக்கு பாருங்க. பூ, பூ. இட்டு, டு. பூட்டு அப்படின்னா லாக். பூட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், எழுதிக்கிறேன். பூ, இட்டு, பூட்டு. அடுத்ததா இங்க பாருங்க. க, த, வு. கதவு இருக்கு. கா, தா, உ. கதவு எழுதிக்கிறேன். சிலது மறைஞ்சிருக்கு, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி மேலே போகிறேன். கதவு. அதுக்கப்புறமா இங்க பாருங்க. இது வந்து பெட்ஷீட், போர்வை. இதோ இருக்கு பாருங்க. போ, இர், வை. போர்வை கண்டுபிடிச்சிட்டேன், இங்க எழுதிக்கிறேன். போ, இர், வை. போர்வை. அதுக்கப்புறமா என்ன இருக்கு? இது என்னது? பில்லோ. பில்லோ அப்படின்னா தலையணை. தா, லை, யா, நை. தலையணை கண்டுபிடிச்சிட்டேன், எழுதிக்கிறேன். தா, லை, யா, நை. தலையணை. தலையணை. அடுத்தது என்ன இருக்கு? இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த காலத்து டிவி, டெலிவிஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நாம தமிழ்ல தொலைக்காட்சி. தோ, லை, இக், கா, இட், சி. தொலைக்காட்சி எழுதிக்கிறேன். அடுத்ததா வி, டு. வீடு. இது இருக்கு பாருங்க, ஹவுஸ். வீடு கண்டுபிடிச்சிட்டேன். வி, டு. வீடு எழுதிட்டேன். அப்புறம் இது என்ன சொல்லுவோம் நாம? ஃபேன். ஃபேனுக்கு தமிழ்ல மின் விசிறி. இங்க இருக்கு பாருங்க. மீ, இன்,
வி சி ரி மின் விசிறி. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோமா? ஆமா, எல்லா வார்த்தைகளுமே நாம் என்ன பண்ணியிருக்கோம்? கண்டுபிடிச்சிட்டோம். கீழவும் எழுதியாச்சு. மாணவர்களே, நீங்களும் என்ன செய்யுங்க? இதே மாதிரி அங்க இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு, அது என்ன சொல் அப்படின்றத கண்டுபிடிச்சு கீழே எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு வாங்க, அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.